வெல்கம் டு நஹிலாஸ் vlog. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்க வீட்டில் இருக்க பூச்சி ரூமை வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிட்டு எங்க வீட்டில் இருக்க முருகரோட சிலைக்கும் முருகரோட வேலுக்கும் வந்து இன்னைக்கு பூஜைங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆடி கிருத்திகை. ஸோ எப்பவுமே பார்த்துட்டிங்கன்னா மாசம் மாசம் கிருத்திகை நாள் வந்தா அப்படின்னா நான் எங்க ஊர்ல இருக்க பக்கத்துல இருக்க ஓதிமலைக்கு வந்து போயிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு பூஜை பண்ணுவேன். மாசம் மாசம் கிருத்திகை வரனால மாசம் மாசம் நான் ஓதிமலை போய் பாத்துருவாங்க. ஓதிமலையில கீழ இருந்து மேல 1863 படிக்கட்டுகளை ஏறி மேல இருக்க அந்த 5 முக முருகனை பாக்குறது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓதிமலையை ஏறி மேல போய் அந்த முருகனை பார்த்தோம் அப்படின்னா அந்த கஷ்டம் எல்லாம் அப்படியே போயிரும். ஸோ அப்படிதாங்க. ஸோ ஆடி கிருத்திகை அன்னைக்கு எங்க வீட்டுல ஆகஸ்ட் 6ஆம் தேதி சாயந்தரம் ஆடி கிருத்திகை ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 7ஆம் தேதி சாயந்தரம் முடியுது. ஸோ நான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில தான் எங்க ஊருக்கே வந்தேன். வந்ததுமே எங்க வீட்டுல இருக்க முருகரை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணி அவருக்கு நல்லா என்கிட்ட என்ன இருக்கோ பூவெல்லாம் அலங்கரிச்சு நல்லா அவருக்கு எனக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு நான் பூஜை பண்ணேன். எப்பவுமே எங்களோட வேலுக்கு பாத்துட்டீங்கன்னா அபிஷேகங்கள் செய்யறது உண்டு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அப்புறம் சந்தன அபிஷேகங்கள், மொத்தம் 5 அபிஷேகங்கள் வந்து என்னோட வேலுக்கு நான் பண்ணுவேன். இது வந்து எப்பவுமே மேண்டேட்ரி. கிருத்திகை, சஷ்டி, அப்புறம் மகா கந்த சஷ்டி விரதம் இதெல்லாம் வரும்போது பாத்துட்டீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க முருகரோட வேலுக்கு வந்து ரொம்பவே நான் பூஜை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா முருகர் வந்து ஒரு விஷயத்த குடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப சோதிப்பாரு. ஆனா சோதிச்சுட்டு அவர் கைவிட மாட்டாரு, கொடுத்துருவாருங்க. இது பாத்துட்டீங்க அப்படின்னா எங்க வீட்டுல வந்து நான் மேண்டேட்டரியா போடுற ஒரு கந்திஷ்டி சாம்பிராணின்னு நான் சொல்லுவேன். நார்மலான சாம்பிராணில பாத்துட்டீங்க அப்படின்னா மருதாணியோட விதைகளை வந்து நல்லா வெயில்ல காய வச்சிருப்பேன். அதை நல்லா பொடி பொடியாக்கி அதுல கொஞ்சம் கற்பூரவள்ளி இருக்குல்லங்க, கற்பூரவள்ளி செடியோட இலையை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கி நம்ம அந்த சாம்பிராணில போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி ஆகட்டும், நம்ம வீட்டுல ஒரு நல்ல மன நிறைவான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா தான் இருக்கும். இது எங்க வீட்டுல நான் எப்பவுமே கடைபிடிக்கிற ஒண்ணுங்க. எங்க வீட்டுல நான் பூஜை செய்யறேன் அப்படின்னாவே ரொம்பவே நல்லா இருக்கும். எப்ப வெற்றிலை தீபம் என்கிட்ட என்ன இருக்கோ, என்ன பழங்கள் இருக்கோ அதுதான் நான் முருகருக்கு படைப்பேன். ஸ்வீட்ஸ் இருந்தா ஸ்வீட் வைப்பேன். என்ன இருக்கோ என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நான் முருகருக்கே படைப்பேன். ஏன் அப்படின்னா ஆடி கிருத்திகை வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே. ஃபர்ஸ்ட் எல்லாமே ஓதிமலைக்கு மாசம் மாசம் போயிட்டு இருந்தேன். இப்போ மாசத்துக்கு ஒரு டைம் கூட போக முடியல. இன்னும் என்ன அந்த முருகர் வான்னு கூப்பிடவும் இல்லை. ஸோ போவோம், ஓதிமலைக்கு போற பாக்கியம் கிடைக்குமான்னு பார்க்கலாம். பட் எல்லாரும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க. மறக்காம நம்ம நகிலா vlog-அ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.